என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன். மல்கியா 3:7. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துக்கு திரும்புங்க, அப்பதான் திரும்புவேன். ஒரு சகோதரர் இப்படி சொன்னார், ஆண்டவருக்கு என் மேலே அன்பு இருந்தா என்னோட வந்து பேசட்டும், நீ குடிக்காதேன்னு சொல்லட்டும், அப்போ தான் குடியை விடுவேன். நீ திரும்புங்கிறார் ஆண்டவர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நான் பாவத்தை அறிக்கையிட்டா மன்னிக்கப்படுவோம். பாவங்களை அறிக்கையை இட்டு அவைகளை விட்டு விடுகிறேன் எவனோ அவனுக்குத்தான் இறக்கம். திமிர்த்தனமாக பேசக்கூடாது. இன்றைக்கி அநேகர் அப்படித்தான். ஒரு சகோதரர் எப்படி சொன்னார், ஏன்னா கல்யாணம் நடக்கணும் இருந்தால் ஆண்டவர் வந்து எனக்கு முடிச்சு வைப்பார். நீ பொண்ணும் பார்க்க மாட்டேன், மாப்பிள்ளையும் பார்க்க மாட்டேன், எப்படி இங்கே கல்யாணம் முடியும்? உன்னுடைய முயற்சி இருக்கணும். நம்முடைய முயற்சி பாதி, ஆண்டுடைய முயற்சி பாதி. அவரிடத்துல திரும்பணும். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 சொல்லுகிறது. அவரை நம்ம தேடணும். அவரை தேடும்போது கண்டடைவார். சில பேர் வேலைக்கு போகிறேன்ட்டு 4 மணிக்கு அதிகாலையில் எழும்பி எல்லா வேலையும் செஞ்சுட்டு 8 மணிக்கு போவாங்க. ஜெபிக்க நேரம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அப்படி சொல்லுது, நானும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே போகிறதில்ல. ஏன்னா அன்றைக்கி தான் நம்ம வீட்டில் இருக்கேன், பிள்ளைகளை பார்க்க. நான் ஒரு டீச்சர், கவர்மெண்ட் டீச்சர். ஆமாம் இருங்க, ஆனால் முதல்ல ஆண்டவருக்கு தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, அவரிடத்துல திரும்புங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா திரும்பாத பட்சத்தில் வியாதி, பலவீனங்கள், சரியாக தூக்குறாது, ட்ரீட்மெண்ட், இது போய்கிட்டே இருக்குது அவங்க வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன். ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் இருக்குது. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் இருக்குது. அவரிடத்துல நம்ம திரும்பணும், அப்போ தான் அவர் நம்மிடத்தில் திரும்புவார். எத்தனை சத்தியம் கேட்டாலும் நான் கீழ்ப்படிய மாட்டேனா, ஆண்டவரை சொல்லி பிரயோஜனமே இல்லை. நாம் அவரை முதலாவது தேட வேண்டும். அப்பொழுது இவையெல்லாம் கூட சேர்த்து கொடுக்கப்படும். இம்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லா காரியங்களும் அவரை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு முதலாவது. அடுத்து இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. அவரிடத்தில் நம்ம திரும்புவோம், அவர் நம்மிடத்துல திரும்புவார். நம்முடைய ஜெபத்துக்கு செவிசாய்ப்பார். நம்ம கேட்டதை விட நினைத்த விட அதிகமாக நமக்கு செய்வார். எல்லா காரியத்திலும் அவரிடத்துல திரும்புங்க. ஒரு காரியம் 2 காரியம் இல்லை, நம்ம லைஃப்பில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அவை எல்லாவற்றுக்கும் அவர் அடுத்து திரும்பணும். ஒரு ஆலோசனை கேளுங்க அவர்கிட்ட. திருமணமாக ஆலோசனை கேளுங்க, தொழிலாக ஆலோசனை கேளுங்க, வேலையாக ஆலோசனை கேளுங்க. அவரிடத்துல திரும்ப ஒரு சின்ன குட்டி ஜெபம் பண்ணுங்க. வெளியே பரப்பிட்டீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மிடத்துல திரும்புகிற ஆண்டவரே, ஆக்சிடென்ட் வராமல் விலை காத்துங்க, போக்குவரத்து ஆசிரியப்புன்னு சொல்லி நீங்கள் என்னோடு கூட இருந்து வாங்க. யாக்கோவோடு கூட வந்தீங்களே, என்னோடு கூட வாங்க. ஒரு குட்டி ஜெபம் பண்ணுங்க. இதுதான் திரும்புறதுக்கு அடையாளம். அவரை தேடுவதுதான் திரும்புவதுக்கு அடையாளம். எல்லாவற்றிலும் அவரை நினைத்து கொள்ளுங்கள். அவர் ஆண்டவர் நினைத்ததை விட, நம் நினைத்ததை விட கேட்டதை விட அதிகமாய் செய்வார். ஆமென்.